இந்த 17வது ஐபிஎல் சீசன் அப்படிங்கிறது ரொம்பவே கோலாகலமாக போயிட்டுருக்கு. ஒவ்வொரு நாளும் ரசிகர்களுக்கு விருந்து படைச்சிட்டு இருக்காங்க ஐபிஎல் வீரர்கள் அப்படி சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒவ்வொரு போட்டியும் ரொம்பவே சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு அப்படி சொல்லலாம். அதுவும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இந்த டீம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு முன்னாடி சும்மா 150-160 ரன் அடிச்சுட்டு அதை டிஃபெண்ட் பண்ணுற பவுலிங் ஹெவி எஸ்ஆர்ஹெச்னு நினச்சா, இப்போது நியூ டீம் நாங்கள் வந்து பேட்டிங் ஹெவி டீம் அப்படிங்கிற சொல்கிற அளவுக்கு அவங்களுடைய பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ எஸ்ஆர்ஹெச் பார்த்தோம் அப்படின்னா நேற்று ஆர்சிபி எதிர்த்து அவங்களுடைய சொந்த மைதானமான சின்னசாமி மைதானத்தில் வந்து நேற்று இந்த போட்டி வந்து நடந்தது. இந்த போட்டியில் பார்த்தோம் அப்படின்னா டாஸ் வின் பண்ண ஆர்சிபி அணியோட கேப்டன் ஃபாப் டு பிளெசி வந்து பந்து வீச்சை தேர்வு செஞ்சார். அவர் பந்து வீச்சை தேர்வு செஞ்சார், அவ்வளோதான். மற்றபடி கேம் ஃபுல்லாக எஸ்ஆர்ஹெச் தங்களோட கட்டுப்பாட்டில் வச்சுருந்தாங்க அப்படி சொல்லலாம். அவங்களுக்கு தொடக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா அபிஷேக் சர்மா, ஏற்கனவே அபிஷேக் சர்மா முன்னாடி மும்பை மேட்ச்சில் கூட நம்ம பார்த்தோம் ஒரு அட்டகாசமான அரை சதம்லாம் கூட அடித்தார். நேற்றும் நல்லாவே ஸ்டார்ட் பண்ணார். ஒரு 22 பந்துகளில் 34 ரன்களை எடுத்து கொடுத்தாரு அபிஷேக் சர்மா. ஒரு 2 பவுண்ட்ரி 2 சிக்ஸர்ஸ் அடித்தார். பட் அவர் ஆட்டம் இழந்ததுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா டிராவிஸ் ஹெட் உலகக்கோப்பையினுடைய ஃபைனலுடைய ஹீரோ அப்படி சொல்லலாம். பட் இந்த சீசனில் பெருசாக அவரால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியல. பட் நேற்று அவருக்கான நாள். அவர் அட்டகாசமான ஒரு சதம் கடந்தார். அதுவும் 39 பந்துகளே சதம் அடித்தார். 9 பவுண்ட்ரி 8 சிக்ஸர்ஸோட 41 பந்துகளில் 102 ரன்களை வந்து எடுத்து கொடுத்தாரு. ஒரு அபாரமான ஒரு ஆட்டம்னு சொல்லலாம். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒன் டவுனில் வந்த கிளாசன் வந்து நமக்கு தெரியும் அவருடைய ஹிட்டிங் எபிலிட்டி என்ன அப்படிங்கிறது. ஸோ நேற்றும் அதை வந்து அட்டகாசமாக அவர் கண்டினியூ பண்ணார். 31 பந்துகளில் 7 சிக்ஸர் 2 பவுண்ட்ரி தான், மொத்தம் 67 ரன்கள் எடுத்தார். ஸோ இவரும் செஞ்சுரி போடுவார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் ஒரு தேவையில்லாத சமயத்தில் ஒரு கேட்ச் மூலமாக வந்து ஆட்டத்தை இழந்தார். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா எய்டன் மார்க்ரம் நமக்கு தெரியும் கரெக்டாக பால் வந்து ப்ளே பண்ணுவார். பட் நேற்றைய கேமே வேறு அப்படி சொல்லலாம். ஏன்னா எஸ்ஆர்ஹெச் இறங்குற எல்லாரும் அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் விளையாடினாங்க. அதுக்கேற்ற மாதிரி இவரும் ஓரளவுக்கு ட்ரை பண்ணார். ஒரு 9 ரன்னில் இருக்கும்போது இவர் வந்து ஆட்டம் இழந்தாலும் கூட அது நோ பாலாக போச்சு யாஸ் தயாலோட ஓவரில். அதனால் மறுவாய்ப்பு கிடச்சிது. ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 17 பந்துகளில் 2 பவுண்ட்ரி 2 சிக்ஸஸோட 32 ரன்கள் எடுத்தார். அதே மாதிரி கண்டிப்பாக சொல்லி ஆகணும் எஸ்ஆர்ஹெச் கடந்த சில ஆண்டுகளாகவே அப்துல் சமதை வந்து அவங்க பேக்கப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான ரிசல்ட்டை வந்து நேற்று கொடுத்தாரு சொல்லலாம். இந்த மாதிரி ஹை ஸ்கோரிங் கேமில் என்ன பண்ணணும் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் அப்படிங்கிறத கச்சிதமாக பண்ணி கொடுத்தாரு. வெறும் 10 பந்துகளை சந்தித்தாலும் 4 பவுண்ட்ரி 3 சிக்ஸஸோட மொத்தம் 37 ரன்கள் எடுத்து கடைசி வரைக்கும் ஆட்டம் இழக்காமல் இருந்தார். ஸோ இதன் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு அட்டகாசமான ஒரு ஸ்கோர் வந்து எஸ்ஆர்ஹெச்க்கு வந்ததுன்னு சொல்லலாம். அதுவே நம்ம ஆர்சிபி பக்கம் பார்த்தோம் அப்படின்னா என்னதான் டாஸ் வின் பண்ணி பவுலிங்கை சூஸ் பண்ணாலும் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு அவங்களுடைய பவுலிங் எக்ஸிக்யூஷன் வந்து இல்லை அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு ஆறுதலான ஒரு விஷயம்னா லோக்கி ஃபெர்கூசன் வந்து லாஸ்ட் மேட்ச் வந்து கொண்டு வந்தாங்க. அவர் ஒரு 2 விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. ஆனால் அவரும் நிறைய ரன்ஸ் போனார்னு சொல்லலாம். 4 ஓவரில் 2 விக்கெட் எடுத்தாலும் 52 ரன்களை விட்டு கொடுத்தாரு. அதே மாதிரி ரீஸ்டாப்லி ஒரு விக்கெட் எடுத்தார். பட் அவரும் நிறைய ரன்ஸ் போனார். நேற்று ஆர்சிபி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும் சின்னசாமி ஸ்டேடியம் வந்து ரொம்பவே சின்ன ஸ்டேடியம். இவங்க எஸ்ஆர்ஹெச்சோட பேட்டிங் லைன் அப்படின்னா எல்லாருமே பிக் ஹிட்டர்ஸ், பெரிய பெரிய சிக்ஸஸ் அடிக்கிறவங்க. ஸோ கண்டிப்பாக ஆர்சிபி கிரவுண்ட்லாம் அவங்க அட்டகாசமாக நிறைய ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கும். அதே மாதிரி தான் நடந்தது. ஸோ அபிஷேக் சர்மா 34 ரன் பார்த்தோன்னா யாருமே ஃபெயிலியர் ஆகலை அப்படி சொல்லலாம். ஆனால் ஆர்சிபி பார்த்தோம் அப்படின்னா பவுலிங்கில் சொதப்பிட்டான்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 6 பவுலர்ஸ் யூஸ் பண்ணாங்க. ஆனால் யாருமே 10 எக்கானமிக்கு கீழே போட முடியல. எல்லாருமே 13, 14 கொடுத்தாங்க. ஸோ 20 ஓவரில் பார்த்தோம் அப்படின்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் 287 ரன்களை கூச்சாங்க. ஒரு இமாலய இலக்கு அப்படி சொல்லலாம். ஸோ இதன் மூலமாக ஐபிஎல் ஹிஸ்ட்ரியிலேயே ஒரு டீமுடைய அதிகபட்ச ஸ்கோர் அப்படிங்கிற ரெக்கார்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க எஸ்ஆர்ஹெச். ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா கடந்த ஒரு 20 நாட்களுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா மார்ச் 27ஆம் தேதி சரியாக சொல்லணும்னா அன்றைக்கி நடந்த போட்டியில் மும்பைக்கு எதிராக 277 ரன்கள் அடித்தாங்க எஸ்ஆர்ஹெச். அதுதான் ஐபிஎல்லே ஹையஸ்ட் ஸ்கோர் ஒரு இன்னிங்ஸில் அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டு இருந்தது. அவங்களோட ரெக்கார்டை அவங்களே இப்போ மறுபடியும் பீட் பண்ணியிருக்காங்க. 287 ரன்களை வந்து குவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்றைய போட்டியில் பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஆர்ஹெச் டீம் அவங்களோட இன்னிங்ஸில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் மட்டும் ஒட்டுமொத்தமாக 22 சிக்ஸஸை வந்து அடித்தாங்க. ஸோ இந்த 22 சிக்ஸ் மூலம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஐபிஎல் இன்னிங்ஸில் ஒரு டீம் அடித்த அதிகபட்ச சிக்ஸர்களோட எண்ணிக்கை அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டை படிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி 2013 ஆர்சிபியோட மேட்ச் வந்து நம்மளால் மறக்க முடியாது. ரைசிங் புனே இந்தியா வாரியர்ஸ் இருந்தப்போ அவங்களுக்கு எதிரான ஒரு போட்டியில்
அதுவும் கிறிஸ் கெயில் வந்து 175 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணார் இல்லையா, அந்த போட்டியில் 21 சிக்ஸர்ஸ் அடித்தாங்க ஆர்சிபி. இப்போது ஆர்சிபியோடைய சாதனையை ஆர்சிபிக்கு எகென்ஸ்டாகவே முறியடிச்சிருக்காங்க எஸ்ஆர்ஹெச் அப்படி சொல்லலாம். ஸோ 288 அப்படிங்கிற ஒரு டார்கெட் ஒரு மிகப்பெரிய ஒரு டார்கெட் தான். பட் இதை சேஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட சேஸ் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற அளவுக்கு தான் ஆர்சிபியினுடைய பேட்டிங் இருந்தது. பவுலிங் அவங்களுக்கு பெருசாக கை கொடுக்கணுனாலும் கூட பேட்டிங்கில் நல்லாவே பண்ணியிருந்தாங்க சொல்லலாம். இது ஓப்பனிங்கில் விராட் கோலி அண்ட் ஃபாப் டு பிளெசி. விராட் கோலி வழக்கமாகவே அவர் வந்து ஸ்லோவாக ஒரு இன்னிங்ஸை கொண்டு போகிறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கும்போது இந்த 288 டார்கெட் இருக்கும்போது அதை உணர்ந்து அவரும் கொஞ்சம் ஸ்பீடாகவே அடிக்க ஆரம்பித்தார். 20 பந்துகளில் 42 ரன்கள், 6 பவுண்டரி, 2 சிக்ஸஸோட. பட் ஆனால் ஆட்டம் இழந்துட்டார். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஃபாப் டு பிளெசி இந்த சீசனில் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணார். பட் இப்போ கடைசி ஒரு 3 போட்டிகளை அட்டகாசமாக விளையாடிட்டு இருக்காரு. ஸோ நேற்று நல்ல டச்சில் இருந்தார். 7 பவுண்டரி, 4 சிக்ஸஸோட 28 பந்துகளில் 62 ரன்களை வந்து எடுத்து கொடுத்தாரு ஃபாப் டு பிளெசி. ஸோ கேப்டன் லீடிங் ஃப்ரம் த விக்கெட் அப்படிங்கிற ஃப்ரண்ட் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணார். பட் ஆனால் அவருக்கு சப்போர்ட் வந்து கிடைக்க மாட்டேது மற்ற பேட்ஸ்மேன்ஸ்லேருந்து. ஸோ வில் ஜாக்ஸ் வந்து ஏற்கனவே அவருக்கு லாஸ்ட் மேட்ச்சில் சான்ஸ் கிடச்சிது, அவரால் பெருசாக பர்ஃபார்ம் பண்ண முடியல. நேற்றைய போட்டியில் அடிக்கிறதுக்கான ஒரு தேவை இருந்தது, அவர் அடிச்சிருந்தாருன்னா வின் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சூழல். ஆனால் துரதிருஷ்டவசமாக ஒரு தேவையில்லாமல் ஒரு ரன் அவுட் மூலமாக அவர் ஆட்டம் இழந்துட்டார். ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரஜத் பட்டிதார் ஏற்கனவே லாஸ்ட் மேட்ச்சில் ஒரு அட்டகாசமாக 6 சதம். பட் இந்த மேட்ச்சில் அவரால் ஒன்றும் பண்ண முடியல. அதே மாதிரி சவுகான் அவருக்கு சான்ஸ் கிடச்சிது, அவர் மொதல் பாலே LBW மூலமாக ஆட்டம் இழந்துட்டார். பட் ஆனால் யாருமே எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் அப்படின்னா தினேஷ் கார்த்திக் நேற்று பண்ணது தான். 38 வயசில் கிட்டத்தட்ட ஒரு 1 இயராக வந்து பெருசாக கிரிக்கெட் ஆடாமல் கமெண்ட்ரி பண்ணிட்டு இருந்துட்டு இப்போ வந்து அட்டகாசமாக விளையாடிட்டு இருக்காரு. நேற்று பார்த்தோம் அப்படின்னா இவ்வளோ ஹை ப்ரெஷர் கேமில் 160 ரன் தேவையாக இருக்கும்போது அவர் மட்டுமே 83 ரன்கள் அடித்தார். ஸோ 35 பந்துகளில் 5 பவுண்டரி, 7 சிக்ஸஸோட 83 ரன்கள் அடித்தார் தினேஷ் கார்த்திக். கண்டிப்பாக நமக்கு தெரியும் தினேஷ் கார்த்திக் வந்து இந்த மாதிரி வேர்ல்டு கப் இருக்கிற இயர்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக அவரோட பேட்டில் வந்து ரன் நிறையா வரும். பட் ஆனால் நேற்று அவர் அட்டகாசமாக விளையாடினாலும் கூட மேட்சை வந்து வின் பண்ணி கொடுக்க முடியல. ஏன்னா இறுதி கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா அனுஜ் ராவத் ஒரு 25 ரன்கள், அடுத்து லோம்டார் ஒரு 19 ரன்கள் அடித்தாங்க. மற்றபடி பெருசாக ரன்ஸ் வராதனால 20 ஓவர் முடிவில் வெறும் 262 ரன்கள் சேர்த்தாங்க ஆர்சிபி. ஸோ இதன் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிபி வந்து தோல்வியை தழுவுனாங்க அப்படி சொல்லலாம். ஆனாலும் கூட ஒரு தோல்வியிலையும் அவங்க ஒரு ரெக்கார்டை பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா ஐபிஎல் ஹிஸ்ட்ரியிலேயே சேசிங் பண்ணுற டீம் எடுத்த அதிகபட்ச ஸ்கோர் அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க ஆர்சிபி. ஸோ சேசிங் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா 262 ரன்கள் அப்படிங்கிறதான் ஒரு ரெக்கார்டு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பவுலிங்கில் பார்த்தோம் அப்படின்னா நேற்று பேட்டிங்கில் நல்லா பண்ணியிருந்தாலும் எஸ்ஆர்ஹெச் வெற்றிக்கு காரணம் அந்த அணியினுடைய கேப்டன் பேட் கமின்ஸ். தேவையான சமயங்களில் வந்து விக்கெட்ஸ் வந்து எடுத்து கொடுத்தாரு பேட் கமின்ஸ். நேற்று பார்த்தோன்னா 43 ரன் கொடுத்தாரு 4 ஓவரில். இது பார்க்குறதுக்கு 43 ரன் அதிகமாக இருக்க மாதிரி தோணலாம். ஆனால் இது மாதிரி ஹை ஸ்கோரிங் கேமில் இது ரொம்பவே நல்ல எக்கனாமிக்கலான ஒரு ஓவர் அப்படின்னு சொல்லலாம். 3 விக்கெட்டுகள் எடுத்து கொடுத்தாரு. அதே மாதிரி பார்த்தோன்னா மயங்க் மார்க்கண்டே அவரும் ஸ்டார்டிங்கில் விராட் கோலியோட விக்கெட்டாக இருக்கட்டும், அடுத்து ரஜத் பட்டிதார் விக்கெட். ஸோ 2 முக்கியமான விக்கெட்டுகளை வந்து எடுத்து கொடுத்தாரு மயங்க் மார்க்கண்டே. ஸோ ஆர்சிபி பார்த்தோன்னா நேற்றைய போட்டியில் தோல்வி சந்தித்தாலும் நல்லாவே விளையாடினாங்கன்னு சொல்லலாம். பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஃபைட் பேக் கொடுத்தாங்க. இதன் மூலமாக ஐபிஎல் ஹிஸ்ட்ரியில் சேசிங்கில் வந்து அதிக ரன்கள் சேர்த்த டீம் அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டு அவங்க வசமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தோம்னா செகண்ட் இன்னிங்ஸில் 16 சிக்ஸர்ஸ் அடித்தாங்க ஆர்சிபி. முதல் இன்னிங்ஸில் எஸ்ஆர்ஹெச் வந்து 22 சிக்ஸர். ஸோ ஒட்டு மொத்தமாக சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா நேற்றைய போட்டியில் மட்டும் 38 சிக்ஸர்கள் வந்து அடிக்கப்பட்டிருக்கு. ஸோ ஐபிஎல் ஹிஸ்ட்ரியிலேயே பார்த்தோம் அப்படின்னா ஒரு போட்டியில் அடிக்கப்பட்ட அதிக சிக்ஸர்கள் அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டை வந்து இடம் பிடிச்சிருக்கு இந்த போட்டி. அது மட்டும் இல்லாமல் 2 டீம்ஸும் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா ஒட்டு மொத்தமாக நேற்று 549 ரன்கள் வந்து விளாசிருக்காங்க. அது ஒரு போட்டியில் மட்டும். முதல் இன்னிங்ஸில் 287 ரன்கள், இரண்டாவது இன்னிங்ஸில் 262 ரன்கள். ஸோ ஒட்டுமொத்தமாக T20ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு போட்டியில் அதிக ரன்கள் சேர்த்த போட்டியாக இந்த போட்டி அமைஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன எஸ்ஆர்ஹெச் வெர்சஸ் எம்ஐ இந்த போட்டியில் வந்து அவங்க வந்து 530+ ரன்ஸ் வந்து அடிச்சிருந்தாங்க. அந்த ரெக்கார்டை வந்து இப்போ மறுபடியும் எஸ்ஆர்ஹெச் டீம் இன்வால்வ் ஆகிருக்க ஒரு போட்டி தான் முறியடிச்சிருக்கு அப்படி சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஆர்ஹெச் இந்த வெற்றிக்கு அப்புறம் தொடர்ந்து அவங்க வந்து புள்ளிப்பட்டியில் 4வது இடத்துல வந்து நீடிக்கிறாங்க. ஆர்சிபி 10வது இடத்துலையே இருக்காங்க அப்படி சொல்லலாம். ஸோ இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு போட்டி இருக்குது. ஆர்ஆர் எதிர்த்து விளையாட இருக்காங்க கேகேஆர். ஸோ இந்த 2 டீம்ஸும் பார்த்தோம் அப்படின்னா டேபிள் டாப்பர்ஸாக இருக்காங்க. ஆர்ஆர் முதல் இடத்துலையும் கொல்கத்தா 2வது இடத்துலையும் இருக்காங்க. இந்த போட்டி இன்று இரவு 7:30 மணிக்கு கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய ஈடன் கார்டன்ஸ் மைதானத்தில் வந்து நடக்க இருக்குது. இந்த 2 டீம்ஸோட கடந்த போட்டிகளில் பார்த்தோம் அப்படின்னா கேகேஆர் வந்து கடந்த போட்டியில் வந்து ஒரு வெற்றியோடு வராங்க.
எல்எஸ்ஜிக்கு எதிராக. ஸோ எல்எஸ்ஜி வந்து பார்த்தோன்னா அந்த போட்டியில் ஒரு 161 ரன்ஸ் அடித்தாங்க. பட் அதை வந்து இப்போ கேகேஆருக்கு வந்து பேட்டிங் வந்து நல்லாவே இருக்குது அப்படி சொல்லலாம். பட் நேற்று முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கடந்த போட்டியில் அவங்களுக்கு பில் சால்ட் வந்து ஃபார்முக்கு வந்திருக்காரு. ஸோ பில் சால்ட் முதல்ல ஒரு சில ஆட்டங்களில் வந்து தடுமாறிட்டு இருந்தார். இப்போ அவர் வந்து பேக் டு ஃபார்ம் வந்திருக்கிறதுனால பில் சால்ட் அண்டு சுனில் நரேன், ஸோ இந்த காம்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு எக்ஸைட்டான விஷயமா இருக்கும் அப்படி சொல்லலாம். அதே மாதிரி பந்து வீச்சிலையும் சுனில் நரேன் வந்து நல்லா பண்ணியிருக்காரு. லாஸ்ட் மேட்ச்சில் 17 ரன் தான் கொடுத்தாரு 4 ஓவர் போட்டும் கூட. ஸோ அதனால் ஓரளவுக்கு பேலன்ஸ்டாக டீமாக இருக்காங்க கேகேஆர். அதே மாதிரி ஆர்ஆர் பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் 5 வெற்றிகளோட முதல் இடத்துல இருக்காங்க புள்ளிப்பட்டியில். அவங்க கடைசி போட்டியில் பஞ்சாப் கிட்ட வந்து வெற்றி பெற்றாங்க. ஆனாலும் அந்த வெற்றி அப்படிங்கிறது அவ்வளவு எளிதில் அவங்களுக்கு கிடைக்கல. ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் ஜெயிச்சாங்கன்னு சொல்லலாம். கடைசி கட்டத்தில் அந்த சிம்ரன் ஹெட்மயர் வந்து வின் பண்ணி கொடுத்தாரு. பட் ஆனால் அவங்களுக்கு ஒட்டுமொத்தமாக நேற்றைய அந்த போட்டியில் கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தாலும் ஓவரால் டீம் பார்த்தோம் அப்படின்னா பேட்டிங் பவுலிங் எல்லாமே அவங்ககிட்ட நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ரியான் பராக், சஞ்சு சாம்சன், ஹெட்மயர் எல்லாருமே நல்ல ஃபார்மில் இருக்காங்க. ஸோ பவுலர்ஸும் கூட ட்ரெண்ட் போல்ட்டாக இருக்கட்டும், யுஸ்வேந்திர சாகல் வந்து பார்த்தோம்னா பர்பிள் கேப் லிஸ்ட்டில் இருக்கார். ஸோ 2 டீமுமே நல்ல பலமான டீம்ஸ். யார் வின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ என்ன நடக்க போகுது, யார் நல்லா பண்ணுறாங்க, யார் டேபிள் டாப்பராக வரப்போகிறாங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே நாளைக்கு இதே நேரம் விரிவாக பேசலாம். இவங்களுக்கு இடையில் பார்த்தோம் அப்படின்னா ஹெட் டு ஹெட்டில் வந்து இது வரைக்கும் 28 முறை இந்த 2 அணிகளும் நேருக்கு நேர் மோதியிருக்காங்க. அதில் 28 போட்டிகளில் 14 முறை கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வெற்றி பெற்றிருக்காங்க, 13 முறை ராஜஸ்தான் ராயல்ஸ் வெற்றி பெற்றிருக்காங்க. ஒரு போட்டி வந்து முடிவு இல்லாமல் போயிட்டுருக்கு. ஸோ கிரிக்கெட் அப்படிங்கிறதே கண்டிப்பாக இதுதான் நடக்கும் அப்படிங்கிறது யாராலையுமே கண்டிப்பாக ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அன்னைக்கு டேயில் எந்த டீம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் வெற்றி கிடைக்கும். ஸோ இந்த 2 டாப் டீம்ஸில் யார் வெற்றி பெற போகிறாங்க, யார் என்ன பண்ணாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நாளைக்கு விரிவாக பேசலாம்.